இந்த இடம் சதுரங்கப்பட்டினம், மகாபலிபுரம் பக்கத்தில் இருக்குது. டச்சு படையோட பீரங்கி. டச்சு படை நம்ம இந்தியாவை பிடிச்சிருக்கும்போது இது அவங்களுடைய அரண்மனை, ராஜா அரண்மனை, ராணி அரண்மனை. பெரிய இடம் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் வெள்ளைக்காரன் வந்ததுக்கப்புறம் அவன் பிரிட்டிஷ் இவன் கோட்டையை அடித்து உடைச்சிருக்காங்க. பீரங்கியால் அடித்து உடச்சி அவன் பிடிச்சிருக்கான் இந்த இடத்த. பார்த்தா அருமையாக இருக்குது. இங்கே பாருங்கள், ஃபுல்லாக பெரிய கோட்டை இது. பார்த்தீங்களா, இதுதான் நுழைவாயில். அப்படியே உள்ளே போனால் பெரிய கோட்டை தான் பார்க்குறதுக்கு. இதை பாருங்கள், இதுதான் அந்த அரண்மனை, ராஜா அரண்மனைன்னு சொல்கிறாங்க இந்த இடம். அந்த பக்கம் ராணி அரண்மனை இருக்குது. இது ராஜாவுடைய அரண்மனை. இது ஃபுல்லாகவே பெட்ரூமு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பக்கம் ஒரு 2 ரூம் இருக்குது, அந்த பக்கம் ஒரு 3 ரூம் இருக்குது, இந்த பக்கம் ஒரு ரூம் இருக்குது. இப்படியே நம்ம ஆப்போசிட் போனோம்னு வச்சுக்கோங்க, ராணி அரண்மனைக்கு போகலாம். வாங்க போகலாம். இதுதான் ராணி அரண்மனை. இந்த பக்கம் இருக்குது பாருங்கள், அப்படியே ஆப்போசிட்டு. இந்த அரண்மனைக்கு பக்கத்தில் ஒரு சுரங்கப்பாதை இருக்குது. இந்த சுரங்கத்தில் இறங்கணுன்னா அப்படியே கடற்கரை வரை போகலாமா. வேறு எங்கெல்லாமும் போகலான்னு சொல்கிறாங்க, ஆனால் எல்லாமே அடைச்சி வச்சுருக்குது சுரங்கம். இப்படி உள்ளே போய் தான் அந்த சுரங்கம் இருக்குது, சுரங்கப்பாதை. பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், சுரங்கப்பாதை. இதெல்லாம் இதுதான் அந்த அரண்மனையோட நுழைவு வாயில். இதை இப்போ தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சுற்றி ரெடி பண்ணுறாங்க, பூங்கா மாதிரி ரெடி பண்ணுறாங்க. இந்த கோட்டையை கூட இப்போ கொஞ்சம் அழகுபடுத்துகிறாங்க. எல்லாம் மக்கள் பார்வைக்காக ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நல்ல பெரிய கோட்டையாக இருக்குது. சதுரங்கப்பட்டினம் டச்சு படையோட கோட்டை. சதுரங்கப்பட்டினம் வந்தால் இதை எல்லோரும் பாருங்கள், நல்லா இருக்குது பார்க்குறது. இந்த இடத்த பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. வந்தால் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.